ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் உங்கள் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு இப்போ மூவதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்ச்செல்வியும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட மீனாட்சி ரொம்பவே அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் அங்கேயுமே இங்கே சேது அழகரை பயங்கரமாக கருப்பசாமி மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையுமே பார்க்குற போது கருப்பனே இறங்கி நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற மூமெண்ட்டை ரொம்பவே சந்தோஷமாகவும் எங்கள் ராஜாங்களுடைய ஃபேமிலியும் எங்கள் தமிழ்ச்சொல்லுடைய ஃபேமிலியும் ரொம்பவே சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. எல்லாருமே இங்கே கருப்பசாமிக்கு படையல் போட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சாமியுமே கும்பிட்டு இருப்பாங்க. எப்போவுமே இங்கே கருப்பசாமி கருப்பு மேலே தான் இறங்கும். இப்போ என்னன்னா இங்க சேது மேல கருப்பசாமி வந்துடுது. உடனே இங்க கருப்பசாமி உடனே சேதுவுமே பயங்கரமா கத்துக்கிட்டு அப்படியே சாமி வந்த மாதிரி ஆடுகிட்டே இருக்காங்க. ஆடின உடனே இங்க தமிழ்ச்செல்வியும் சாமியும் உங்களுக்கு என்ன வேணும், நாங்க எதனா உங்களுக்கு குறை வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தமிழ்ச்செல்வி சொல்லுவோம். உடனே அங்க சேது மேல இருக்கிற கருப்பசாமியும், மகளே நீ தப்பு பண்ணாத ஒரு தண்டனைக்கு நீ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. நீ தப்பு பண்ணாம அப்படி ஒரு தண்டனையை நீ அனுபவிக்க கூடாது. என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா பண்ண தப்பு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாகும். அதுவும் இல்லாம நீ நிரபராதி அப்படின்றது எல்லாருக்குமே புரிய வரும். நீ எந்த ஒரு தப்பும் செய்யல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும். அது வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் காத்திரு மகளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கருப்பசாமியும் சொல்லிட்டுறாங்க. பக்கத்துல நின்றுகிட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு சைடு ஐஸ்வர்யாக்கும் பேதி கிளம்புதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எங்க ஐஸ்வர்யா உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஐஸ்வர்யாவை அந்த வீட்டை விட்டு துரத்தியே விட்டுருவாங்க. ஏன்னா அங்க சேது பயங்கர கோவக்காரன் கூட. ஏன்னா இங்க ஐஸ்வர்யா தான் இந்த ஒரு தப்புல இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஐஸ்வர்யாவை சேது சும்மாவே விட மாட்டாரு. எங்க சாமி சொன்னதை கேட்டுக்கிட்டு அங்க ஈஸ்வரி, சித்ரா, இங்க ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு 3 பேரும் ரொம்பவே பதட்டமாகவும் பயத்தோடு அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எங்க சேது மறுபடியும் எங்க ராஜாங்கத்தை கிட்ட வர சொல்றாங்க. மகனே, நீ கூட கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை நீ அப்படி சந்தேகப்பட்டிருக்க கூடாது. மத்தவங்க அங்க உங்களுடைய மருமக மேல சந்தேகப்பட்டு அவளை தொடுத்தனாலையும் கண்டிப்பா நீ சந்தேகப்படாம எங்க மருமகளை நீ வீட்டுக்குள்ள தக்க வச்சிருந்திருக்கணும். ஆனா நீ எதுவுமே பண்ணாம இந்த விஷயமெல்லாம் பார்த்துக்கிட்டு மேலும் மேலும் நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருந்திருக்க. உன்னுடைய மகனுக்கு எதுக்காக நீ மறுபடியும் இன்னொரு கல்யாணத்தை நீ பண்ணி வச்ச எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தான் அந்த வீட்டுல ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறவன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல நீ கெட்ட முடிவு எடுத்துட்டே நீ மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்ட. சாமிக்கு நீ மிகப்பெரிய கோவக்காரனா ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கருப்பசாமி சொல்லவும், ஐயா கருப்பு, நான் எதுவுமே தப்பு பண்ணல ஐயா, நான் தெரிஞ்சு எதுவுமே தப்பு பண்ணல. அதுவும் இல்லாம தெரியாதனமா எங்க தமிழ்ச்செல்வி தான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் இந்த தமிழ்ச்செல்விய வீட்டை விட்டு துரத்துட்டான். அந்த விஷயம் எனக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகுதான் இந்த விஷயம் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் என்னுடைய பையன் முடிவு தான் என்னுடைய முடிவுன்னு சொல்லிட்டு அவனுடைய விருப்பத்துல நான் எந்த ஒரு இன்வால்வையும் ஆகாம அதுல தலையிடாம நான் சைலண்டாவும் ஆயிட்ட சாமி. நான் எதுக்குமே இப்ப வரைக்குமே தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்க தப்பு பண்ணவங்க எங்களுக்கு நீங்க தான் சாமி காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கமுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்க கருப்பசாமி இறங்கி இருக்கிற சேது மேல உடனே இங்க கருப்பசாமியும், மகனே நீ எதுக்குமே கவலைப்படாத, உன் கண்ணு முன்னாடியே இப்பவே அந்த தப்ப யார் பண்ணாங்க அப்படின்றத நான் இப்பவே கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. உடனே ராஜாங்கமும், சாமி நீங்க இப்படி சொல்றத நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தேகமா, இது ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு. நீங்க யாரு தப்பு பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி. ஏன்னா இங்க தமிழ்ச்செல்வி அந்த வீட்டுக்குள்ள இல்லாம நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. அதுவும் இல்லாம என்னுடைய அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கமும் சொல்றாங்க. உடனே மகனே, உன்னுடைய அம்மா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கோ அதே அளவுக்கு அதை விட ட்ரிபிள் மடங்கு இங்க தமிழ்ச்செல்விக்கு வருத்தமா இருந்திருக்கும், கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா இங்க தமிழ்ச்செல்விய நீங்க கஷ்டப்படுத்துறதும் இல்லாம உங்களுடைய மருமகளை அந்த வீட்டுக்குள்ள ரொம்பவே கொடுமையும் படுத்திருக்கீங்க. அதெல்லாம் அந்த ஒரு பாவமெல்லாம் கண்டிப்பா உங்களை விட்டு எப்பவுமே போகாது. அந்த அளவுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு பாவத்தை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற கருப்பசாமி சொல்லிடுறாங்க. சாமி, நாங்க செஞ்சது தப்பு தான், அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இந்த தப்பை யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு நீங்க எங்ககிட்ட சொல்லிடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கருப்பசாமி கிட்ட கேட்கவும், உடனே இங்க ரொம்பவே பயங்கர ஆக்ரோஷ கோவத்திலையுமே
சேதும் ஆடிக்கிட்டு அங்கே கருப்பசாமி ஆடிக்கிட்டு அங்கே ஈஸ்வரி கிட்ட ஈஸ்வரி முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஈஸ்வரி முன்னாடி போய் நின்ற உடனே ஈஸ்வரி ரொம்பவே பதட்டம். ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியோடையும் அங்கே கிட்டையுமே போறாங்க. ஈஸ்வரி கழுத்தை பிடிச்சி தர இழுத்துட்டு வந்து விடுறாங்க. விட்ட உடனே சாமி, என்னுடைய பெரிய மருமகளை நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து சொல்லவும், உடனே இங்க பார் மகனே, எனக்கு எல்லாம் தெரியும். யார் தப்பு பண்ணாங்க, யார் தப்பு பண்ணிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ எதுவுமே என்னுடைய முன்னாடி நின்றுகிட்டு நீ குறுக்க எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காத. என்னுடைய கோவத்துக்கு நீ ஆளாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கருப்பசாமியும் சொல்லிடுறாங்க. உடனே இங்க ஈஸ்வரி கழுத்தை பிடிச்சுக்கிட்டு, மகளே நீ தானே பண்ண இந்த தப்ப, நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த தப்ப பண்ணதும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி நீ நிறைய விஷயங்கள் பண்ணிருக்க. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த இங்க தமிழ்ச்செல்விய நீ வீட்டை விட்டு நீ வெளியே துரத்திருக்கனா, உன்னுடைய பிளான் மூலமா அவளை வெளியே துரத்துன்னு இல்லாம அவளை 2 குழந்தை இருக்கிற போது அவளை அந்த வீட்டை விட்டு துரத்துறதே தப்பு. அவ மேல அம்மாண்டமா அவ செய்யாத தப்புக்கு இப்ப வரைக்கும் நீ அவளுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்துட்டு இருந்திருக்க. கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கருப்பசாமி சொல்லவும், சாமி என்ன சொல்றீங்க சாமி, இவதான் ஈஸ்வரி தான் பண்ணதா? எனக்கு அப்பவே கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. இந்த விஷயத்துல வேற யாரும் இன்வால்வ் ஆயிருக்குவாங்களா, இந்த தமிழ்ச்செல்வி அந்த வீட்டு விட்டு துரத்துறதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஆனா இப்பதான் தெரியுது சாமி, சாமி உங்களுக்கு நான் கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். ஆனா இங்க இப்படி ஒரு தப்பு பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மகனே, இந்த தப்ப, இந்த ஒரு மன்னிப்ப நீ என்கிட்ட கேட்க கூடாது. நீ மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்த பாத்தியா உங்களுடைய மருமக கிட்ட. இந்த மன்னிப்பை கேட்டு மறுபடியும் நீ அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் உன்னுடைய பாவங்கள், நீங்க செஞ்ச தப்புகள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கும். நீங்க அப்படி பண்ணாத வரைக்கும் நீங்க செஞ்ச பாவத்துக்கு எங்க போனாலையுமே அது தீராத பாவமா தான் மாறுமோ தவிர மற்றபடி உங்க மேல பாவம் இருக்கிறது போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கருப்பசாமியுமே சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே கருப்புமே இது சாமி அங்க இருக்கிற சேதுவுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே அங்க இருக்கிற ஈஸ்வரியும் சரி ஐஸ்வர்யாவும் சரி 2 பேரும் பதட்டத்தோடு நிக்கிறாங்க. அதுவும் இல்லாம கருப்பசாமி வந்து சேது மேல இறங்குச்சு. ஒரு வழியா இங்க ஈஸ்வரியா மட்டும் மாட்டி விட்டுட்டாங்க. ஆனா இங்க ஐஸ்வர்யாவை மாட்டி விட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஐஸ்வர்யாவுக்கு அந்த வீட்டுல கொஞ்சம் கூட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு சேது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க. ஈஸ்வரி இப்பயும் என்ன, கண்டிப்பா ஈஸ்வரி ஐஸ்வர்யாவை மாட்டி விட தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே நினைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்ச்செல்விக்கு முன்னாடியே தெரியும் இவங்க தான் இதனா ஒரு விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுவும் இல்லாம பிடிக்காததுனால என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சியும் பண்ணியிருக்காங்க. நான் சந்தேகப்பட்ட மாதிரி இங்க ஈஸ்வரி தான் இப்படி ஒரு தப்பை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா ராஜாங்கமும் ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, ஈஸ்வரி நீ இப்படி ஒரு காரியத்துல இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. எந்த ஒரு தப்பும் பண்ணாம தமிழ்ச்செல்வி மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்க. அப்ப நீ தமிழ்ச்செல்விக்கு ஒருலே பேசி எங்க செல்லப்பாண்டிய அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லி நீ தான் சொல்லியிருக்க. எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. இங்க கருப்பசாமிக்கு வந்தது சரியான ஒரு முடிவா போச்சு. இங்க வந்ததுமே யாரு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கருப்பசாமியும் சொல்லிடுச்சு. இதுக்கு மேல அந்த வீட்டுக்குள்ள இங்க ஈஸ்வரி இருக்கவே கூடாது. ஈஸ்வரி முன்னாடி என்கிட்ட என்ன சொன்ன, இங்க இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், ஏதோ தெரியாம இந்த வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், இந்த வீட்டை விட்டு நான் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கேட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன், மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. அதுவும் இல்லாம இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. பக்கத்துல இருக்க அங்க சித்ராவும், இது மாமா ஏதோ தெரியாம எங்க அம்மா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஒரு சைடு கத்தவும், ஒரு சைடு இங்க ஐஸ்வர்யாவும், மாமா இங்க தப்ப நீங்க எப்படியுமே விசாரிக்காம இவங்க தான் சாமி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இவங்க தான் சொல்லிட்டு முடிவு பண்ணிடாதீங்க, அதெல்லாம் பொய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஐஸ்வர்யா சொல்லவும், ஒரு சைடு ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமா இருக்கிறது.
உடனே ஐஸ்வர்யா, நீ இந்த விஷயத்துல எதுவுமே பேசக்கூடாது, அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கணும் என்ன முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். சாமியவி நீ சந்தேகப்பட்டு எதுவுமே பேசக்கூடாது, அதுவும் இல்லாம நீ இந்த ஒரு விஷயம் பண்ணலன்னு சொல்லிட்டு இங்க உள்ள இருக்கிற ஈஸ்வரி சாதிச்சுட்டு இருந்தா. ஆனா கடைசியில இவ பண்ண தப்பு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் ஐஸ்வர்யா, நீ செஞ்ச தப்பு எதனா இருந்தா இப்பவே சொல்லிடு, அதுவும் இல்லாம அப்புறம் நீ எதனா ஒரு விஷயத்த சொல்ற போது கண்டிப்பா எங்களுடைய கோவத்துக்கு நீதான் ஆளாக இருப்ப. இந்த வீட்டுக்குள்ள உன்னை அனுமதிக்கவே மாட்டாங்க. எதனா தப்பு பண்ணிட்டு இருந்தா இப்பவே சொல்லிட்டுனா உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கம்மா சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அங்க இருக்கிற ஐஸ்வர்யாவும், மாமா இல்ல மாமா, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஐஸ்வர்யாவுமே சொல்லிடுறாங்க. உடனே மோகனாவும் அங்க ஈஸ்வரி கிட்ட போயிட்டு கண்ணத்துல 4 ஆற விட்டுட்டு, ஈஸ்வரி நீ இப்படி ஒரு தப்பை பண்ணதுக்கு நீ எங்களவே கொண்டுட்டு இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றதுக்கு உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மோகனாவுமே சொல்லிடுறாங்க. உடனே ராஜாங்கமும் அங்க பயங்கர கோபமா இருக்காங்க. இங்க ஈஸ்வரியா பயங்கரமா வெளுத்து வாங்கியிருப்பாங்க. அங்க இருக்கிற சேதுவுமே கண் விழிச்ச உடனே, அப்பா என்னப்பா ஆச்சு, இங்க எதுக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பிளாஸ்டிக் இல்ல டப்பா ஓரம் உக்காந்துக்கிட்டு இருக்க சேதுவுமே பேசவும், உடனே அங்க இருக்கிற ஐஸ்வர்யாவும் இருக்கட்டும் சேதுவை பார்த்து, மாமா இங்க உங்களுக்கு சாமி உங்களை மிகப்பெரிய ஒரு இங்க தமிழ் செல்விக்கு அசிங்கம் தேடி கொடுத்தது இங்க அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பசாமி உங்க மேல இறங்கி சொல்லுச்சு, அதனாலதான் மாமா இவ்வளோ கோபமா இருக்காது. மாமா நீங்க சொல்லுங்க மாமா, அப்படி ஒரு தப்ப இங்க அத்தை பண்ணிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஐஸ்வர்யா சொல்லவும், உடனே இங்க இருக்கிற சேதுவுமே, ஐஸ்வர்யா நீ எதுவுமே இந்த ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆக கூடாது, கருப்பசாமி ஒரு முடிவு சொல்லிடுச்சுன்னா அதுதான் கடைசியான முடிவா இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்கோ சரி நம்மளையும் சரி எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்காங்க, அந்த ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இங்க ராஜாங்கமும் உடனே ராஜாங்கம் ஈஸ்வரிய வெளுத்து வாங்கினதும் இல்லாம கூட்டாளியே நீங்க யார் யார் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரியுமே அங்க இருக்கிற ராஜாங்கம் கேட்கவும், உடனே இங்க அங்க இருக்கிற ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தயங்கிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க ஈஸ்வரியும், மாமா நாங்க 3 பேர் சேர்த்து தான் செஞ்சோம், அதுவும் இல்லாம எனக்கு தமிழ் செல்வி குரல்ல பேச வராது, ஐஸ்வர்யாவுக்கு நல்லாவே தமிழ் செல்வி குரல் வரும், அதுவும் இல்லாம அச்சு பெறலாம இங்க தமிழ் செல்வி மாதிரியே பேசுவா, அதனாலதான் இங்க யாருமே நம்ம மேல சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வலை வீசி தடைக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில அங்க க்ளோஸ் மாட்டிக்கிட்டு அங்க எல்லாருமே நின்றுகிட்டு இருக்காங்க. ஒரு சைடு சேதுவுமே அங்க இருக்கிற ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, சின்னம்மா நீங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு எப்படிம்மா நீங்க ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம எங்க கூடிய சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தோடையும் அங்க கஷ்டத்தோடையுமே வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க ஈஸ்வரியும், சேது நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல சேது, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேது இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய பேச்சை கேட்காம என்னை மீறி நீ இப்படி போகணும்னா நான் நிம்மதியா இருப்பேனா, நான் கண்டிப்பா நிம்மதியா இருக்க மாட்டேன், நான் நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னா நீ கண்டிப்பா என்னுடைய வண்டியில ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கருப்புமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு சைடு பயங்கர ஒரு சந்தோஷமாகவும் அதிர்ச்சியாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா கருப்புக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்ன இருந்தாலையும் தமிழ் செல்வி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டா, இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டா, அந்த ஒரு தப்புக்கு நம்ம ஆதாரத்தோட தமிழ் செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை நிரூபிக்கணும் அப்படின்னு மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் முன்னாடியே ஒரு மீன் இருக்கு, அதை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, ஆனால் இப்போ இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இங்கே தமிழ் செல்வி இல்லையும் ராஜாங்கத்தையும் பார்த்து ரொம்பவே அசிங்கமாகவும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு உள்ளே போகுமா இல்லை மேலே வருமானு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த இங்கே யார்கிட்டையுமே கேட்காம இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இப்போ இல்லை நாளையுமே கண்டிப்பாக அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா அவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கே இருந்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் தமிழ் செல்வி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தாவே உங்கள் ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பொறுக்காது. சந்தோஷமாக இருந்தானா அந்த பாப்கார்னை எடுத்துகிட்டு சாப்பிட்றதும், பாப்கார்னை எடுத்துகிட்டு வந்தானா எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து இவங்க காடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு கால் வலி, சாப்பிடவும் முடியல, அம்மா சொல்ல மாட்டேன், எல்லாமே
அதுக்கப்புறம் ராஜாங்கமும் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு மன்னிப்புமே கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வி, இங்க தப்பு வந்து எங்க சைடு தான் இருக்கு. அதுவும் இல்லாம எங்க ஈஸ்வரி தான் இவ்வளவு ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியாது. எங்க கருப்பசாமி சொன்ன பிறகுதான் இங்க ஈஸ்வரி தான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வருது. என்னை மன்னிச்சுக்கோ தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கமும் மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட அங்க இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே, மாமா நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க? இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரு நாள் புரிய வரும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில கூடி சீக்கிரம் எப்படி புரிய வருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன மன்னிச்சிருக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மறுபடியும் தமிழ்ச்செல்வி கேட்டுடுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் அங்க நின்றுகிட்டு பயங்கர ஒரு அதிர்ச்சியிலையும் கோவத்திலையும் தான் நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவங்கள அங்க நிக்க வச்சிருந்திருக்க கூடாது. அப்படி நிக்க வச்சு இப்படி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றது தான் எல்லாருக்குமே வேணும். அது கூட இங்க சேதுவுமே தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு தமிழ ஏதோ எங்க அம்மா மேலேயும் எங்க அப்பா மேலேயும் இருந்த பாசத்தினால அப்படி உங்ககிட்ட கோபமா பேசிட்டேன். மற்றபடி நான் வேற எந்த ஒரு நோக்கத்திலையுமே அப்படி நான் தப்பான ஒரு வார்த்தையோ தப்பான ஒரு விஷயமோ நான் எதுவுமே பேசுனதே கிடையாது. அப்படி இருக்கப்போ எல்லாருமே சேர்ந்து எனக்கு இவ்வளவு பெரிய நல்லது பண்றீங்கன்னா, ஆனா உங்களால நான் ரொம்பவே சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சாய்ஸ். ராஜாங்கத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா ஈஸ்வரி தான் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பாளா, இல்லை இவங்க கூட சேர்ந்து வேற யாருன்னா இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அடித்து, நீ மட்டும்தான் பண்ணியா இல்லை வேற எதனா பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே கேட்குறாங்க ராஜாங்கமும். உடனே எங்கள் ஈஸ்வரியுமே பக்கத்தில் நின்றுக்கிட்டு, மாமா நான் மட்டும் தான் பண்ணேன் மாமா, வேற யாருமே பண்ணலை, என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா, ஏதோ நான் தெரியாமல் தமிழ்ச்செல்வி மேலே இருந்த கோவத்தினால நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஈஸ்வரியுமே கதறி அழுவும். இல்லை ஈஸ்வரி, கண்டிப்பா நீ தமிழ்ச்செல்வி குரல்ல பேச மாட்ட, அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கிறப்போ யாரோ இங்க உனக்கு பேசி கொடுத்துருக்காங்க, அப்ப யார் பேசினாங்க அப்படின்ற விஷயம் நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கேட்கிறாங்க. உடனே அங்க இருக்கிற ஈஸ்வரியும், மாமா மாமா அது வந்து ஐஸ்வர்யாவும் நானும் சித்ராவும் சேர்ந்துதான் மாமா இப்படி ஒரு தப்பு பண்ணோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க மாமா. ஆனா ஐஸ்வர்யாவை மட்டும் நீங்க எதுவுமே பண்ணிடாதீங்க. ஐஸ்வர்யா இந்த ஒரு விஷயத்துல பேச மாட்டேன், ஏன்னா நீங்க உங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையாகும், நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னா. ஆனா ஐஸ்வர்யாவை கம்பல் பண்ணி நான் தான் இந்த ஒரு விஷயத்துல பேச சொன்னோமாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்க சேதுவுமே பயங்கர கோவத்தோட அங்க இருக்கிற ஐஸ்வர்யாவை இழுத்துட்டு வந்து பயங்கர கோவத்துல அங்க ராஜாங்கம் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. இந்த பாருமா ஐஸ்வர்யா, நீ நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் இங்க என்னுடைய பையனுக்கு சேதுக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படி இருக்கிறப்போ நீ அந்த ஒரு மரியாதையையும் அந்த கௌரவத்தையும் நீ காப்பாத்துவன்னு பார்த்தா நீயும் இங்க ஈஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய திருட்டு தடத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம உன்னால ஒருத்தர் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாம இவ்வளோ சந்தோஷமா சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேது கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நீங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கமும், வீட்டை விட்டு நீங்க வெளியே போகணும், அதுவும் இல்லாம நீங்க இங்க இருந்து உங்களை நாங்க கூட்டிட்டு போக மாட்டோம், உங்களை நான் இங்கே தான் விட்டுட்டு போவோம், நீங்க எங்கனாலும் போய்க்கோங்க, ஆனா மறுபடியும் எங்களுடைய வீட்டுக்கு மட்டும் நீங்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரியும் அங்க இருக்கிற ஐஸ்வர்யாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க ராஜாங்கம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா இதற்கு நீங்க சிம்பிளான ஒரு விஷயங்கள் பண்ணல, அதுவும் இல்லாம மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. எங்க வாயு உயரமா இருந்த தமிழ்ச்செல்விய அந்த வீட்டை விட்டு துரத்துனதும் இல்லாம அவளுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க. அவள் வாயு வருமா, அவள் அவங்களுடைய வீட்டுக்கு போய் அவள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பா, அவளை நீங்கள் கஷ்டப்பட விட்டுட்டு அவளை நீங்கள் அசிங்கப்பட விட்டுட்டு இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இங்கே ஒரு மன்னிப்பில் கண்டிப்பாக அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சி கண்டிப்பாக போகவே போகாது. நீங்கள் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கான தண்டனை வந்து நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. எங்கள் போஸே உன் கூட இருந்த போது தான் உன்ன மாதிரியே இருந்தான், இப்ப இங்க
காவியா கூட போனதுல இருந்து காவியா கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கான், எந்த ஒரு கெடுதலும் பண்ணாம இருக்கான், குடிக்காம இருக்கான், ஒழுங்கா இருக்கான், பொறுப்பா இருக்கான். ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு உன்னை நான் மன்னிச்சு விடவும் நீ மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்க. இப்படி நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களாலலாம் சும்மாலாம் இருக்க முடியாது. நீ இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா வெளியே போய் தான் ஆகணும். நீ என்ன பண்ணாலும் சரி. இங்க வளவலன்னு பாத்தீங்கன்னா சேதுவுமே கோவத்துல அங்க ஐஸ்வர்யா கிட்டையும் ஈஸ்வரி கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க. உடனே ராஜகம் இதை பார்த்த உடனே இங்க பார் சேது, இதுக்கு மேல இவங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டியது இருக்கு? நீ இதுக்கு மேல இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் நீ பேசவே கூடாது. அதுவும் இல்லாம நீ அவகிட்ட எதுவுமே பேசாம இங்க இருந்து நீ முதல்ல கிளம்பு. இவங்களை இங்கே விட்டுட்டு குலதெய்வ கோயிலுக்கு நம்ம சந்தோஷமா சாமி கும்பிட வந்தா இங்க வந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை தெரிஞ்சிருக்கு. இன்னும் சாமி கிட்ட வரலன்னா கண்டிப்பா இங்க ஈஸ்வரி செஞ்ச தப்பும் ஐஸ்வர்யா செஞ்ச தப்பும் யாருக்குமே தெரியாம போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தப்பு பண்ணவங்க எல்லாம் கண்டிப்பா சும்மாவே விடக்கூடாது. இவங்களெல்லாம் கண்டிப்பா மிகப்பெரிய தண்டனை கொடுத்து இவங்களெல்லாம் ஜெயில அனுப்பணும். என்ன ஒண்ணு, இந்த ஃபேமிலியா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தப்பும் கொடுக்காம நம்ம சைலண்டா இருந்துட்டோம். இல்லைன்னா இவங்கள சும்மாவே நான் விட்டுருக்க மாட்டேன், இதோட விட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷத்தோட இருங்க. அப்படியே நீங்க எதனா எக்ஸைஸ் கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க நினைச்சதாங்க அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லிடுறாங்க. உடனே அப்பத்தா கிட்ட போயிட்டு, ஆத்தா நீங்க இதுக்கு மேல தமிழ் செல்வி வீட்டுல இருக்க கூடாது. என்ன மதிச்சிங்கன்னா, என் பேரை நீங்க என்னுடைய சொல்ல மதிச்சு நீ அந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வரலாம். உங்களுக்கு எப்பவுமே அந்த வீடு காத்துக்கிட்டு இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். என்னுடைய பேச்சை கேட்டு வந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம், அப்படி வரலன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராஜாங்கமும் கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா அப்பத்தாவுமே அங்க தமிழ் செல்வி கிட்ட போயிட்டு, தமிழே இங்க ராஜாங்கம் ரொம்பவே வருத்தத்தோட அங்க வீட்டுக்கெல்லாம் வர சொல்றான். வா தமிழ், அந்த வீட்டுக்குள்ள போயிடலாம் தமிழ். ராஜாங்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்மள அங்க அந்த வீட்டுக்கு கூப்பிடுறான். அதுவும் இல்லாம நீ சேது கூட பேசலனா கூட பரவாயில்ல, ராஜாங்கத்துக்காக நீ அந்த வீட்டுக்குள்ள வரையா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ் செல்வி கிட்ட கேட்கிறாங்க. ஆத்தா அப்பத்தா என்ன அப்பத்தா பேசுறீங்க? அவ்வளவு அசிங்கப்படுத்தி அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் என்ன போ சொல்றீங்களா ஆத்தா? ஏன்னா அவரு என்ன எவ்வளவு நம்பிட்டு இருந்தாரு, ஆனா கடைசியில நான் தான் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் எப்படி நம்ப முடிஞ்சிச்சு? அத்தனை பேரும் அவங்க கிட்ட சொன்னும் போது இப்படி ஒரு தப்ப அவ பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு துணையா அவரு தானே நின்று இருக்கணும். அவரு நிக்காம எல்லாரும் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு என் மேல அம்மாண்டமா பழி சுமத்தி என்ன அந்த வீட்டை விட்டு அசிங்கப்பட்டோம் அவமானப்படுத்தையும் அந்த வீட்டை விட்டு அமிச்சாங்க. அப்படி இருக்கப்போ அந்த வீட்டுக்குள்ள என்னால எப்படி போக முடியும் அப்பத்தா? இப்படி ஒரு வழியையும் இப்படி ஒரு அசிங்கத்தையுமே தாங்கிக்கிட்டு என்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அப்பத்தா கிட்ட சொல்லவும் உடனே இங்க ராஜாங்கமும், ஆத்தா இங்க தமிழ் செல்வி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மன்னிச்சுக்கோங்க, அதுவும் இல்லாம எது உண்மைன்னு தெரியாம இங்க உங்க ரெண்டு பேரையுமே நான் அந்த வீட்டை விட்டு விட்டுருக்க கூடாது. என்ன இருந்தாலையும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா ஏதோ இங்க சேது சொல்றான், சேது கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை யாருமே கூட்டிட்டு வராம நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து மன்னிச்சுக்கோங்க. வசந்தி நீயும் மன்னிச்சுக்கோ, செல்லப்பாண்டி நீயும் மன்னிச்சுக்கோ, எல்லாருமே சேர்ந்து என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்க குடும்பத்துக்கு பண்ண துரோகம் என்னைக்குமே என்னை விட்டு போகாது. அதுக்கான தண்டனையை நான் கண்டிப்பா அனுபவிக்க தான் போறேன். என்ன ராஜாங்கம் என்ற ஒரு மரியாதை எல்லாமே கௌரவம்னு சொல்லிட்டு எல்லாமே எங்க ஈஸ்வரியால போயிடுச்சு. ஆனா தமிழ்ச்செல்வி நான் சொல்லி இந்த ஒரு விஷயம் மட்டும் நீ கேட்டனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். என்னுடைய பேச்சை நீ கேட்ப அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கு நீ வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராஜாங்கமும் கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு எங்க தமிழ்ச்செல்வியுமே அந்த வீட்டுக்கு போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்காக கண்டிப்பா போய்தான் ஆகணும். உடனே வசந்தியுமே தமிழே எங்க சம்மந்தியே உன்னையும் அங்க ஆத்தாவையும் கூப்பிடுறாங்க. நீங்களே போயிடுங்கம்மா, அங்க சந்தோஷமா இருக்கலாம். இப்பதான் தப்பு பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு இல்ல, அவங்களையுமே வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க மறுபடியும் நீ விடாப்பிடியா இருந்தனா கண்டிப்பா அது நல்லாவே இருக்காது. அங்க சம்மந்தி ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசுறாரு. அவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அந்த வீட்டுக்கு நான் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும் உடனே தமிழ்ச்செல்வியும் ராஜாங்கத்தை பார்த்து, மாமா அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு மனப்பூர்வ சம்மதம், ஆனா அந்த வீட்டுக்குள்ள நான் வருவேன். மறுபடியும் நான் பண்ணாத தப்புக்கு அந்த வீட்டை விட்டு என்ன போக சொன்னா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே என்னுடைய காலடி
நான் படவே விட மாட்டேன். அது இல்லாமல் அந்த வீட்டு பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். அதுக்கு சம்மந்தம்னா அந்த வீட்டுக்கு வரதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சி பணியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுவோம். உடனே எங்கள் ராஜாங்கமும், தமிழ் எனக்கு இருப்போதுமா, எனக்கு நீங்கள் இல்லாமல் தான் சந்தோஷம். அந்த வீட்டுக்குள்ள ஈஸ்வரியும் சித்ராவும் திருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எவ்வளோ டைமோ அவங்கள நான் மன்னிச்சு விட்டுருக்கேன். உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் அவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தானே. அது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாருக்குமே தெரியவே மாட்டுது. எனக்கு அவங்க மேலே பயங்கர கோபமாக தான் இருக்குது. அவங்க என் கையில் கிடைச்சாங்கன்னா அவங்கள நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே படபடப்பாகவும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருக்குது. கருப்பசாமி மட்டும் இந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை இன்னும் எப்பவுமே தெரிஞ்சிருக்காது இந்த ஒரு உண்மை. இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கப்போ நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.